வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே வித்தியாசமான ஸ்பெஷலான டிஷ். ஒன்றும் இல்லைங்க, பொரி உப்புமா தான். இந்த பொரி உப்புமாவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பொரி உப்புமா செய்யறதுக்கு முதல்ல பொரியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பொரியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு வானலி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானலி கொஞ்சம் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா புரிஞ்சு காஞ்ச அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கடுகு பொரியுதோ அந்த அளவுக்கு டிஷ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு தான் இந்த டிஷ்க்கு மனம் நல்லா தரும், அதனால் மறக்காமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கை ஃபுல்லாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் ரெசிப்பிலலாம் நீங்கள் கருவேப்பிலையை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முடிக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எப்போ நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதால நாங்கள் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தூள் தான் நல்ல மணமும் தரும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கி அந்த வெங்காயம் அந்த கிளாஸ் மாதிரி வரும்போது பொரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஊற வச்சுருக்க பொரி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பொரியை வதக்கணுன்னே கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 4 to 5 ட்ராப் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போதும். அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கூடவே கடைசியாக நம்ம சீக்ரெட் டிஷ் வருது ஃப்ரெண்ட். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை நல்லா சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா எம்மியான சிம்பிளான டெலிஷியஸான பொரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.